ஆமாம் அம்மா, நீங்கள் டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீ டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவ? நானா? பிள்ளைங்களை நல்ல பெண்ட் எடுக்கணும். நான் அப்படியெல்லாம் பண்ண போகிறது இல்லை. நான் டீச்சராக இருந்தேன்னா முதல்ல அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு முதல்ல சொல்லி கொடுப்பேன். அவங்க எதவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லை அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு முதல்ல புரிய வைப்பேன். அவங்க அப்படியும் கேட்கலன்னா அவங்களுக்கு அடி கொடுப்பேன். ஆனால் அவங்க நல்லபடியாக கேட்டாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதனால அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதனால நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீச்சரும் பண்ணாங்கன்னா அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் லூசராக இருக்கவங்களையும் வின்னராக ஆக்கலாம். அப்படியா? ஆமாம். அவங்க சிஸ்டராக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்லது தான் செய்யணும். எடுத்தோம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு அடி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தப்பாக புரிய வச்சா அவங்க உங்களை ரொம்ப விரும்புவாங்க. மெயினாட்டு நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸே ரொம்ப விரும்புவாங்க. அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. அதனால நிறைய பேர் அதிகமான மார்க் எடுத்து நல்ல இது நம்ம எல்லாரையும் ரொம்பவே இன்டெலிஜெண்ட்டாக ஆக்கி நம்ம சொசைட்டியை ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆக்கலாம். அப்படியா? ஆமாம். எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன் ஒரு பையன் ரீடிங் பண்ணால் கூட அவனால் ஃப்யூச்சரில் வளர்ந்த பிறகு அவன் ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியை கட்ட முடியும். ஏன்னா அவன் ரீடிங் பண்ணும்போது அவன் நிறைய விஷயத்த புரிஞ்சுப்பான். அது வழியாட்டு புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிப்பான். எனக்கு தெரியாது. நான் டீச்சராக இருந்தால் இப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன். இது எங்களுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லி தந்தாங்க. அவங்க பேர் லைலா சிஸ்டர். அவங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியா? ஆமாம். கொள்ளாமே உங்கள் சிஸ்டரு. அவங்க தான் எங்களுக்கு இந்த ரீடிங் ஹாபி, உங்களுக்கு என்னென்ன ஹாபி உண்டுன்னெல்லாம் கேட்டாங்க. அப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஹாபியை வளர்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஆள் ஆகலாம். இந்த மாதிரி நீங்களும் அப்படியே உங்கள் தலைமுறையினருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆமாம். கொள்ளலாம் உங்கள் சிஸ்டர். எல்லா சிஸ்டரும் இது போல் இருந்தால் கொள்ளலாம் இல்லையா? எல்லா சிஸ்டரும் டீச்சரும் இதே போல் இருக்கணும்.